श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानं पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावं मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதி தீபிகையிலே படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக அழகாக சாதித்து கொண்டு வருகிறார். எம்பெருமான் பரம சௌஹார்தத்தோடு சிருஷ்டி செய்கிறான். அவனே உபாயமாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவனே அவதாரங்கள் செய்கிறான் தம்மை புரிய வைப்பதற்காக. அப்படிலாம் சொன்னவர் எம்பெருமானே உயர்ந்தவன். அவனுடைய பெருமைக்குள்ளே மற்ற தேவர்களுடைய பெருமைகள்லாம் ரொம்ப 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 சின்ன அளவிலே அடங்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஆக எம்பெருமானே ரக்ஷகன் அப்படிங்கிற விஷயம் இதிகாச புராணங்களை எல்லாம் பார்த்தால், வேதத்தை பார்த்தால், நன்னா பார்த்தால் தெரியும். சரி, தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னு கேட்டால் எம்பெருமானை போய் ஆசிரியிக்கணும். எப்படி ஆசிரியிக்கிறேன்? நான் புரிஞ்சுன்னுட்டேன், நான் போய் ஆசிரியிக்கிறேன்னு ஆசிரியிக்க முடியாது. ஏன்னா தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத்துன்னு விதி இருக்குது. இந்த வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆச்சாரியரைத்தான் ஆசிரியிக்கணும். சாட்சாத்தாக எம்பெருமானை ஆசிரியிக்கக்கூடாது. முதல்ல ஆச்சாரியனை ஆசிரியிக்கணும். அந்த ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை நன்றாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. எந்த உபாயமானாலும் சரி, சரணாகதி ஆனாலும் சரி, பக்தியோகமானாலும் சரி, எதுவானாலும் சரி, ஆச்சாரியன் மூலமாக தான் வரணும். முதல்ல வேதாத்தியனமே குரு முகத்தினால தான் வரணும் அப்படின்னு விதி இருக்குது. அதனால் அப்படி ஒரு விதி இருக்குது. ஆச்சாரியன் மூலமாக தான் போகணும். அப்போ ஆச்சாரியனை போய் ஆசிரியிக்கணும் அப்படின்னா எந்த ஆச்சாரியனை ஆசிரியிக்கலாம் அப்படின்றது கேள்வி வரும். அப்போ பரம சுகிருத்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணுறானா, அப்படி ஒரு ஆச்சாரியனும் காமிச்சு கொடுக்குறாராம். அதாவது சத் சம்பிரதாயத்தில் நல்ல பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியனாக எம்பெருமானே அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினாம். எப்போ இந்த லோகத்தை சிருஷ்டித்தவன் நாராயணனோ, எப்போ இந்த லோகத்துக்கு ரக்ஷகன் நாராயணனோ, எப்போ சர்வதேவதைகளை காட்டிலும் உயர்ந்தவன் நாராயணனோ, எப்போ மோட்சத்தை கொடுக்குறவன் நாராயணனோ, அப்போ அதுக்கான ஆச்சாரியனை காமிக்கிறவனும் நாராயணன் தான் அப்படின்னு ஆகும். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மோட்சம் கொடுக்குற ஆச்சாரியனாக அவரே அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியன், இல்லை பக்தியோகம் உபதேசம் பண்ணுற ஆச்சாரியன், இவா எல்லாமே பகவானுடைய ஆவேச அவதாரங்கள். பெருமாள் ஆவேசமாக உள்ள அவதாரம் பண்ணியிருக்கார். இன்னி வரைக்கும் அப்படி தான். ஏன்னா அந்த மாதிரி ஆச்சாரியர், பெருமாள் ஆவேசம் பண்ண ஆச்சாரியர்கள் இருக்காள்யோ, சத் சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள், அவாகிட்ட போய் தான் மோட்சத்தை வாங்கிக்க முடியும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பெருமாள் கிட்டேருந்து ஆரம்பிக்கும். எல்லா ஆச்சாரியாள்கிட்டையும் பெருமாளுடைய அம்சங்கள் இருக்குது. அப்படி ஒரு பரம்பரா அப்படின்னு ஒன்று இருக்குது. நேற்று முளைச்சி இன்றைக்கி நான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை பிறர்கள் சில பேர் சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு ஒன்று சொல்லின்னு இருக்கா. அதுவும் சில பேர் தான் சொல்கிறான். அந்த மாதிரி வந்த ஆச்சாரிய பரம்பரை இல்லை. ஏன்னா எல்லா மதத்துலேயும் அவாவா எங்கள் ஆச்சாரிய வம்சம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். ஆனால் இது பகவத் அபிமானத்தோடு கூட, பகவானுடைய ஆவேசத்தோடு கூட வரக்கூடிய ஆச்சாரிய வம்சம் இது. அதான் சாட்சான் நாராயணோ தேவா அப்படின்னு பிரமாணம் சொல்லுகிறது இந்த விஷயத்தை. அதனால் பெருமாள் நமக்கு அடுத்து பண்ணுற பரம உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி அவதாரம் பண்ணாரோ, எப்படி தானே பரதெய்வம் என்பதை காமிச்சு கொடுத்தாரோ, அந்த மாதிரி தானே ஆச்சாரியனையும் அவதாரம் பண்ண வைக்கிறார். அதாவது ஆச்சாரியாள்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வரும்பொழுது எம்பெருமான் ஆவேசம் பண்ணி அவர்கள் மூலமாக ஜீவர்களை உஜ்ஜீவனம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். குவாசௌ விபு
क्व अयम् इत्युपसत्ति भीतान् जन्तून् क्षणात् त्वदनुवृत्तिषु योग्ययन्ति सप्राप्त सद्गुरुतनोः समये दयालोः आत्मावधिर्भवति संस्कृतधीः क्षणन्ते. மேலோட்டமாக புராணங்கள்லாம் பார்த்தவர்கள் எம்பெருமானே பரதெய்வன் புரிஞ்சுட்டான்னு வச்சுப்போம். இப்போ அடுத்தது அவளுக்கு பிரச்சனை என்ன கேட்டோன்னா, ஐயோ அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கா, நாம் எங்கே இருக்கோம், நாம் போய் எம்பெருமானிடம் ஒரு பலனை கேட்டு எப்படி வாங்க முடியும், நாம் எப்படி அவனை ஆசிரியிக்க முடியும், நாம் எப்படி அவனை உபாசிக்க முடியும் அப்படின்னு பயம் வந்துடும். ஏன்னு கேட்டான்னா, எம்பெருமான் யாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம். நாம் என்ன அம்பரீஷன் மாதிரி இருக்கோம்? அம்பரீஷன் மகா தபஸ்வி. நம்ம அம்பரீஷன் மாதிரி இருக்கோமா, இல்லை பிரகலாதன் மாதிரி இருக்கோமா? நம்ம அந்த மாதிரி நிலையில் இல்லாத போது நமக்கு பெருமாளுடைய அனுகிரகங்கிறது கிடைக்காது. அப்போ இந்த கதைகள்லாம் சொல்லிருக்காளேன்னு கேட்டால், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா கடைசியில் என்ன கேட்டால், காசோ விபு அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே, வயம் நாம் இங்கே. ஆக பரஸ்மாத் பரன், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் அவன்னு தெரிஞ்சப்புறம் நம்மளுடைய நிலைமை யோசித்து பார்த்தோன்னா நமக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாது அப்படின்னு தோணி போயிடுது. அதனால் பெருமாள் கிட்ட போகிறதுக்கே நமக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு இருக்கிறபடினால உபசக்தி பீதானே, பெருமாள் கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாளாம். உபசக்தியெல்லாம் கிட்ட போகணும், நெருங்கிறதுக்கே பயப்படுறான். நெருங்கிறதுக்குன்னா கோயிலில் நெருங்கிறதுக்குன்னு இல்லை, மனசால் நெருங்கிறதுக்கே பயப்படுறான். ஏதோ இந்த கதையெல்லாம் கேட்டு பெருமாள் உயர்ந்தவன் தெரிஞ்சுன்னு பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கான். ஆழ்வார் அழகாக சொல்கிறார், அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆறு. அவன் எங்கே சக்கராயுதத்தை கையில் வச்சுன்னு அவன் எங்கே நான் எங்கே அப்படின்னு அந்த ஆழ்வார்சி சுற்றி அப்படியே இங்கே வரியில் கொண்டு வர, குவாசௌ விபுகு குவயம் இத்யுபசக்தி பீதானே, கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு வரும்போது, ஜந்தூன் க்ஷணா त्वदनुवृत्तिषु யோக்யயந்தி, அப்படிப்பட்ட ஜந்துக்களை त्वद அனுவிருத்திஷு உன்னை பின்தொடர்ந்து வரும்படி, உன்னை ஆசிரிக்கும்படி அதுக்கு தகுந்தவர்களாக ஆக்குகிறது அப்படின்னா. त्वद அனுவிருத்திஷு யோக்யயந்தி, உன்னை அவர்கள் சேவிக்கணும், உன்னை பின்பற்ற வேணும், அதுக்கு தகுந்தபடியாக ஆக்குகிறது. எது ஆக்குகிறது அப்படின்னா நம்மளுடைய ஞானம். அந்த ஞானத்தை எம்பெருமான் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? ஆச்சாரியால் மூலமாக கொடுக்குறான். சம்பிராப்த சத்குரு தனோகோ சமயே தயாலோகோ. சத்குரு அப்படிங்கிற ஒரு தனு, ஒரு ரூபத்தை பகவான் எடுக்கிறானாம். நல்ல சதாச்சாரியன் அப்படிங்கிற ரூபத்தை பகவான் எடுக்கிறான். ஒரு சமயத்தில் அதுக்கான சமயத்தில் அந்தந்த ஆச்சாரிய ரூபத்தை பகவான் எடுத்தால், அப்போ ஆச்சாரியன் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு ஞானம்னு கொள்ளியோ, அதுதான் சம்ஸ்கிருததீஹி ஆத்மாவதிர்பவதி சம்ஸ்கிருததீஹி க்ஷணந்தே. இப்படி அதாவது நாம் பயந்துட்டு இருக்கும்போது நமக்கும் ஒரு ஞானம் அப்படின்னு ஒன்று வருது. எம்பெருமானை ஆசிரியிக்கலாம்னு, நாம் கிட்ட போகலாம், பெருமாளை கேட்கலாம் அப்படின்னு தோன்றுறது, நமக்கும் அந்த யோக்கியதை இருக்குதுன்னு தோன்றுறது. அது தோன்றதுக்கு காரணம் ஒரு ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்குறவர் ஆச்சாரியர். ஆச்சாரியருக்கு எப்படி அந்த ஞானத்தை கொடுக்க முடிஞ்சுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய அம்சமாக அவர் இருக்கிறபடினாலே கொடுக்க முடிந்தது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். குவாசௌ விபு குவயம் இத்யுபசக்தி பீதான் ஜந்தூன் க்ஷணாத் त्वदनुवृत्तिषु யோக்யயந்தி. க்ஷணாத் அப்படின்னா சந்தோஷத்துடன் அர்த்தம் சாதிச்சிருக்காரு. எம்பெருமானை அடையிறதுல ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நாம் அவனை ஆசிரிக்கலாம். அதாவது முதல்ல இருந்தது பயம், ஆனால் அடுத்தது ஆச்சாரியங்கிட்ட இந்த ஞானம் வந்தப்புறம் நமக்கு இருக்கிறது பிரீத்தி. பயம் போயிடும், பயம் போய் பிரீத்திங்கிறது அதிகமாக வந்துடும். எம்பெருமான் நமக்காகத்தானே இருக்கான், நமக்காகத்தானே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், அந்த ராமகிருஷ்ணாதி வைபவங்களை எல்லாம் சொல்லி தந்து இதோ இருக்கான் பெருமான்னு காமிச்சு நமக்கு சந்தோஷத்தையும் பிரீத்தியையும் ஸ்நேகத்தையும் இதெல்லாம் உண்டாக்கி தரபடினால நம்ம கிட்ட போக முடியுது. சம்பிராப்த சத்குரு தனோகோ சமயே தயாலோகோ. பெருமாள் பரம தயாளுவாக இருக்கிறவன். முதல்லேருந்து பார்த்துன்னு வரோம் இல்லையா, சிருஷ்டியை பண்ணுறான், அவதாரத்தை பண்ணுறான், எல்லாம் பண்ணுற மாதிரி ஆச்சாரியனாக ஒரு அவதாரத்தையும் எம்பெருமான் பண்ணுறான். நான் முதலே சொன்னேன், இது ஒரு ஆவேச அவதாரம். ஏன்னா ஆச்சாரியர்களுக்கு பெருமாள் ஆவேசம் இருந்தால் தான் இத்தனை ஜீவர்களை மோட்சத்துக்கு அழிச்சின்னு போக முடியும்.
இல்லாட்டா சாதாரணமாக ஆயிடுச்சுன்னு போக முடியாது. இது பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஸ்கூலில் டீச்சர் இருக்காருன்னா நிறைய பேரை பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கிறார். ஒன்று அவளுக்கு கிளாஸில் சொல்லி பாஸ் பண்ண வைக்கிறார், இல்லை கிளாஸில் வரலைன்னா தனியாக டியூஷன் எடுத்து அவளை பாஸ் பண்ண வைக்கிறார். அப்படி டியூஷன்லையும் வரலைன்னா முக்கியமான கேள்வியெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறார். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் 2-3 மார்க்கெல்லாம் கூட போட்டு பாஸ் பண்ண வைக்கிறார். அதுலேயும் ஃபெயில் ஆகிறவன் நிறையா பேர் இருக்கா. இப்படி இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அதுவே கஷ்டமான காரியம்தான். ஆனால் இது அந்த மாதிரி பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா அது எம்பெருமான் கையில் தான் இருக்குது. அவன் சங்கல்பிக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், எம்பெருமான் என்ன பண்ணுறான்னு, இந்த குழந்தை பிறக்கும் போதே இதுக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு ஜாயமான கட்டாட்சம் பண்ணுறான். அந்த குழந்தைக்கு விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறான். எம்பெருமானே சரண்யன் புரிய வைக்கிறான் அப்படிலாம் வருது இல்லையோ. அந்த குழந்தைக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தையும் கொடுக்குறான் அப்படிங்கிறது அதில் உள்ள அடக்கம் அதில் வருது. அதனால் எம்பெருமான் பரம தயாளமாக இருக்கிறவன், இத்தனை காரியத்தை பண்ணுறவன், ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆச்சாரியனுக்குள்ளே தானே அம்சமாக உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்த குழந்தைக்கு ஞானம் வரும்படியும் மோட்சம் வரும்படியும் எம்பெருமானே ஏற்பாடு பண்ணுறானாம். சம்பிராப்த சத்குரு தனோஹும் புராணம் சொல்கிறதுன்னு பார்த்தேன், சொல்லும். அது மட்டுமல்ல, பீத வாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னு சொல்கிறார். பெருமாளே பிரம்ம குருவாக மோட்ச சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும் குருவாக பெருமாளே வந்திருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கார். சமயே தயாளோகம், அந்த சமயத்தில் தயாளுவான எம்பெருமான் சம்பிராப்த சத்குரு தனோகம், சத்குரு சதாச்சாரியன் அப்படிங்கிற சரீரத்தை எடுத்துக்கிறார். அதனாலே அவர்கிட்டேருந்து சம்ஸ்கிருத தீஹி நமக்கு ஞானம் வருது. அதுவும் சம்ஸ்கிருத தீஹின்னு வருது. சம்ஸ்கிருதன்னா நன்றாக சம்ஸ்காரம் செய்யப்பட்டார், விசேஷமாக ஆக்கப்பட்டான்னு அர்த்தம். சாதாரணமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் போகாது, புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை. ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அந்த ஞானத்தில் ஒரு சம்ஸ்காரம் வருதான், ஒரு பண்பாடு, பண்படுத்தப்பட்டன்னு சாதிச்சிருக்க ஒரு விசேஷமான சம்ஸ்காரம். அந்த ஞானம் தான் விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானம் க்ஷணம், ஒரு க்ஷணம், கொஞ்ச நாளில் வரும். அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அது உபயோகப்படும். அந்த ஞானமானது ஆத்மாவதிர் பவதி, அது கடைசி வரைக்கும் நிற்கும். கொஞ்சம் உபதேசம் பண்ணி அவர் பரண்டாசங்கள்லாம் பண்ணி வச்சா கூட அது கடைசி வரைக்கும் நிற்கும். ஆத்மாவதிகினா ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த ஆத்மா போகிறதுங்கிறதே கிடையாது. கடைசியில் மோட்சத்தில் ஆத்மா போகும் இல்லையோ, சீவை கொண்டு போனால் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது சாதாரண ஞானம் கிடையாது, அது விசேஷமான ஞானம். அது சம்ஸ்கிருத தீஹி, அது ஆத்மாவதிர் பவதி. அந்த ஜீவாத்மா உள்ள அளவும் இது இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, சீவைகுண்டம் வரைக்கும் இந்த ஞானமானது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சம்பிராப்த சத்குரு தனோஹோ சமயே தயாளோஹோ ஆத்மாவதிர் பவதி சம்ஸ்கிருத தீஹி க்ஷணம் தே. உன்னை பற்றிய ஞானம்னு அர்த்தம். ஏன்னா உன்னை பற்றிய ஞானமானது அவனுக்கு நன்றாக சம்ஸ்கிருதமாக வருதுங்கிறது தான் இங்கே முக்கியம். சம்ஸ்கிருதம்னா என்ன? பொதுவாக சம்ஸ்கிருதம்னா கொஞ்சம் ஒரு விசேஷ தன்மையோடு கூடி இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக. அதாவது என்ன கேட்டால், புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுட்டு வரக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இது இன்னும் விசேஷமாக இருக்குது அப்படின்னு தாற்பயம் இங்கே. ஏன்னா புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கச்ச பயம் வரலாம். குவாசோ விபூஹு குவயம், எம்பெருமான் எங்கே நான் எங்கே. சில பேர் அப்படிலாம் பேசின்னு இருப்பான். எம்பெருமான் எங்கே நான் எங்கே, அவன் போய் அவனை போய் ஆசிரியிக்க முடியுமான்னா அப்படின்னு பேசின்னு இருப்பான். எனக்கு மேம்பட்ட ஒரு சக்தி இருக்குது சார், அதை தெரிஞ்சு நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்வா. சில பேர் அது போராதா அப்படின்வா. சில பேர் அவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறானே, அவன் என்ன செய்வானோ செய்வான், நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இருப்பான். அப்படிலாம் இல்லாமல் எம்பெருமானை ஆசிரியிக்கணும் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் வரணும் இல்லையோ. இதுதான் ஞானத்துக்கு சம்ஸ்காரம்னா என்ன கேட்டால், வெறுமை தெரிந்து கொண்டு விடுவது அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு விடுறது அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தன் இருக்கான், அவன் சுவாமியாக இருக்கான், நாம் தாசர்களாக இருக்கோம், அவன் நமக்கு மாதா பிதா அப்படின்னு சொல்லும்படி பலவிதமான பந்துவாக இருக்கான், நாம் ரக்ஷிய வஸ்துவாக இருந்துட்டுருக்கோம். அவன் நமக்கு பக்தி பண்ணும்படியாக, அத்தியந்த பிரீதி பண்ணும்படியாக இருக்கான். நாமெல்லாம் அவனுக்கு பிரீதர்களாக நாம் இருக்கோம், நம்மக்கிட்ட அவனுக்கு பிரீத்தி வருது அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண
அப்போ சம்ஸ்கிருததீஹி நாம் அவனை போய் ஆசிரிக்கணும் அப்படின்னு ஒரு ஞானமானது நமக்கு வருது. வெறுமை கேட்டு தெரிஞ்சுன்னு புஸ்தகம் பார்த்துட்டு இல்லை சதஸ்ஸை சொல்கிறதோ இல்லை பண்டிதன் பெயர் வாங்குறதோ அது இல்லை. இதை சம்ஸ்கிருததீஹின்னு போடுறார் பாருங்க. ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு ஞானம் ஒன்று, அவனை ஆசிரியக்கணும் அப்படிங்கிற ஞானம்தான் அந்த மாதிரி விசேஷ ஞானம். அது வருகிறது. அது கொஞ்ச நாள் வந்தால் கூட அது ஆத்மாவதேர் பவதி, அது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும்படியாக ஆகிறது. இந்த ஞானமானது எல்லாருக்கும் தேவை. யாராக இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவா யாராக இருந்தாலும் ஆச்சாரியன் மூலமாக வரக்கூடிய ஞானம் தேவை என்பதை இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. அடுத்த ஸ்லோகம், யோக்யம் யமைஷ்ச நியமைஷ்ச விதாய சித்தம் சந்தோஜிதாசனதயா ஸ்வவசாசு வர்காः பிரத்யாஹிருதேந்திரியகணா ஸ்திரதாரணாஸ்த்வாம் தியாத்வா சமாதியுகளேன விலோகயந்தி. அப்படி ஆச்சாரிய சம்பந்தம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரியன்கிட்டேருந்து வேதாந்த ஞானம் வந்ததுன்னா என்ன உபாயம் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கிட்டயே கேட்பார். அப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற உபாயத்தை ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார். அந்தபடி பார்த்தான்னா பக்தி யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆகும். சரி, பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணும் அப்படின்னா அதனுடைய அங்கத்தோடு கூட பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னு உபதேசம் பண்ணார்னா அதை வச்சுன்னு பக்தி யோகம் பண்ணி எம்பெருமானை அடைபவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நாம் பக்தி யோகம் பண்ணலை, ஆனால் கூட பக்தி யோகம் பண்ணுறவர்கள் இருக்கார்கள். பக்தி யோகம் நாம் ஏன் பண்ணலைன்னா பண்ண முடியலை, பண்ணலை. அவர்கள் பண்ண முடிந்தவர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. சாஸ்திரியமான ஒரு உபாயம். பக்தி யோகங்கிறது சாதாரணமான கிடையாது. பக்தி யோகம் நமக்கு விருத்தம் தான் நினைக்க வேண்டாம். பக்தி யோகத்தை பார்த்து நாம் பயப்படலாமே தவிர நம்மால் முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குமே, அதனால் நாம் ஒதுங்கி இருக்கோம் அப்படிங்கிறதே தவிர தர்மம்னு பார்த்தானா அது உயர்ந்த தர்மம். ஏன்னா பகவத்கீதையில் அந்த பக்தி யோகத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். எத்தனையோ அத்தியாயத்தில் சாதிச்சிருக்கார் இல்லையோ. அதனாலே அதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர். 8 அங்கத்தோடு கூட பகவான்கிட்ட மனசை செலுத்தி பக்தி யோகம் பண்ணணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. யோக்யம் யமைஷ்ச நியமைஷ்ச விதாய சித்தம்னு ஸ்லோகத்தில் 8 அங்கத்தையும் சொல்கிறார். பக்தி யோகத்துக்கு 8 அங்கம் என்ன அப்படின்னு கேட்டான்னா யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி அப்படின்னு 8. இது யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. பதஞ்சலி மகரிஷி வகுத்த யோக சாஸ்திரத்தில் இது இருக்குது. அந்த மாதிரி யோக சாஸ்திரங்கள் நிறையா சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. இந்த 8 அங்கத்தோடு பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. இதில் முதல்ல இருக்கிறது யமம் அப்படின்னு பெயர். யமன்னா தப்பு காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு யமம்னு பெயர். ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம் அப்படிலாம் சொல்லியிருக்கா. யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. நம்ம கொசு வந்தால் கூட அடிக்கிறோம் இல்லையோ, அப்படிலாம் கூட பண்ணக்கூடாது. மனுஷால வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. அஸ்தேயம்னா திருடக்கூடாது. அந்த மாதிரி கண்ணாவனான் காம கேளிக்கையில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சோன்னா அதுக்கு யமஹா அப்படின்னு பேர். கோபம் இல்லாமல் இருத்தல், க்ஷமா அப்படின்னு. அது மாதிரி ஆகாரத்தில் ஆசையை குறைத்தல், இதுக்கெல்லாம் யமன் பேர். எது அதிகமாக இருந்தால் ஆபத்தோ, எது சாஸ்திரத்தில் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, அதெல்லாம் விலக்கி ஒரு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம் முதலானதில் நம்ம தர்மமாக வைத்து கொண்டு இருத்தல், அதற்கு யமஹா அப்படின்னு பெயர். ரெண்டாவது நியமஹா அப்படின்னு. நியமன்னா நாமளே நமக்குள்ள சில நியமங்களை வைத்து கொள்ளுதல். அதாவது பகவத் பக்தி, வேதாத்தியனம், அந்த மாதிரி காலக்ஷேபம், இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் நியமம் அப்படின்னு பெயர். தபஹா, சந்தோஷா, ஆஸ்திக்யம், தானம், ஈஸ்வர பூஜனம். சில பேர் சொல்லுவாள், என்ன ஆனாலும் சரி பெருமாள் திருவாராதனம் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். வெளியூர் போனாலும் சரி பெருமாள் இலை பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். இதுக்கெல்லாம் நியமன் பெயர். நித்தியம் 108 காயத்ரி ஜபம் பண்ணிட்டுருப்பேன். நித்தியம் வேதாத்தியனம் விடாத பிரம்மயஜ்யங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். நித்தியம் கொஞ்ச நாளைக்கு தபஸ் பண்ணுவேன். அப்படியே நான் தானம் பண்ணணும்னு வச்சுன்னு இருக்கேன். எத்தனையோ விரதங்கள்லாம் வச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி சில கட்டுப்பாட்டுகளை நமக்கு நாமே வகுத்து கொண்டு சாஸ்திரம் சொன்ன ரீதியில், சாஸ்திர விருத்தமாக இல்லாத சாஸ்திரம் சொன்ன ரீதியில் நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு இருத்தலுக்கு நியமகான் பேர். யமன்னா என்னென்னா தப்பு காரியத்தை எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை விளக்கணும்.
நியமகா அப்படிங்கிறது செய்ய வேண்டியதில் நம்ம சில கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. திருப்பாயில் ஒரு மொழியோ நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம், நமக்குள்ள கட்டுப்பாடு, ஆசையெல்லாம் குறைச்சுன்னு இருக்கோம்னு அர்த்தம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும், அவள் செய்யாத நாங்கள் செய்ய மாட்டோம்னு வரும்போது தப்பு காரியம் செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதும் கண்ணாபண்ணாம் பேச மாட்டோம் அப்படின்லாம் வருது இல்லையோ. ஆக யமம் நியமம் எல்லாம் வருது பாருங்க அங்கே அந்த மாதிரியாக. ஆக இது ரெண்டும் அடிப்படை யோகத்துக்கு. தப்பு காரியத்தை என்ன ஆனாலும் செய்யக்கூடாது, பொய் பேசுதல், பிறரை துன்புறுத்தல்லாம். அந்த மாதிரி நாமளும் ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாமல் தெரியக்கூடாது. நமக்குன்னு சில ஆச்சாரங்கள், நமக்குன்னு சில அனுஷ்டானங்கள், நமக்குன்னு சில விரதங்கள், இதெல்லாம் நம்ம வச்சுன்னு இருக்கணும். இது நியமகான் பெயர். அடுத்து மூணாவது ஆசனம். அப்படின்னா ஒரு இடத்துல உட்காண்டு தானே யோகம் பண்ணணும். அதனால் நான் ட்ரெயினில் போயிட்டே யோகம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் பத்மாசனம் அந்த மாதிரி சில ஆசனங்கள்லாம் இருக்குது. யோகாசனங்கள் நிறையா இருக்கும் இல்லையோ. அதில் சாஸ்திரம் சொன்ன ஒரு ஆசனத்தை பற்றி கொண்டு ஒரு இடத்துல உட்காண்டு அதை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கு. எப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னு அதாவது கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும், மனையை போட்டு உட்காந்துக்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சுத்தமான இடமா இருக்கணும், கல்லெல்லாம் இருக்கக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி நல்ல இடத்துல பார்த்து அழகாக உட்காண்டு சௌகரியமாக உட்காண்டு தான் தியானம் பண்ணணும். அடுத்து நாலாவது பிராணாயாமம். பிராணங்களை அடக்குதல், மூச்சு அடக்குதல்னு அர்த்தம். பிராணாயாமம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுலேயே ரேச்சகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு பிரிவுகள்லாம் இருக்குது. முதல்ல மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூச்சை உள்ளுக்குள்ளே நல்லா அடக்கி வச்சு இந்த பிராணாயாமம் தான் சந்தியாவந்தனத்தெல்லாம் பண்ணுறோம். சரீரத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது. இந்த இதுக்கு ரொம்ப தேவை, தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கக்கூடியது. பிராணவாயுவை நிறுத்தி வச்சு தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது. பிராணங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளுக்குள்ளே வைத்திருத்தல் தான் பிராணாயாமம். வெளியில் சஞ்சரிக்க முடியாதபடி உள்ளுக்குள்ளே வைத்திருத்தல் தான் பிராணாயாமம் அப்படின்னு பெயர். இதனுடைய பிரபாவமாக அந்த காற்று உடம்பில் எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம மூக்கு அடைக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போது காதில் அங்கங்கே காற்று போய் அப்போது அந்தந்த இடத்துக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஈரத்தை எல்லாம் குறைக்கும் இப்படிலாம் சொல்கிறான். அது உடம்புக்கு தேக ஆரோக்கியத்துக்கும் நல்லது, குறிப்பாக மனசுக்கும் நல்லது. யோகத்தில் இது ஒரு அங்கமாகவே இருக்குது. யோக சாஸ்திரத்தில் சொன்னபடி பிராணாயாமம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கான். அதுபடி பிராணாயாமம் பண்ணணும். ஆக 4 ஆச்சு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். 5வது பிரத்யாகாரா. பிரத்யாகாரம்னா இந்திரியங்களை அடக்குதல். அதாவது கண்ணு காதெல்லாம் மேய்ஞ்சிட்டே இருக்கும். இந்திரியங்கள்லாம் மாடு மாதிரின்னு சொல்கிறான். மாடை அப்படியே அவுத்து விட்டோம் வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். புல் பயிர் எல்லாத்தையுமே மேய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் பசுமாடு மாதிரி. பசுமாடு பால் கறக்கிற மாதிரி இந்திரியங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பசுமாடு மேயிற மாதிரி இந்திரியங்கள்லாம் அங்கங்கே மேய்ஞ்சின்னு இருக்கும். கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். சந்தோஷத்தை கொடுத்தா கூட நிறையா தீனி போடாமல் இருக்கணும். இல்லாட்டா கண்ணுக்கு நான் என்னென்ன பார்க்கணும், பார்க்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், கேட்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் கேட்டுருக்கேன், லௌகிக விஷயங்களில் அப்படி மேய விடக்கூடாது. மாட்டை மேய விடுறவங்க கூட அதை ஒரு கட்டில் வச்சுப்பான். அந்த மாதிரி இந்திரியங்களையும் கட்டில் வைத்துக்கணும். அதை மேய விடக்கூடாது. நாம் எங்கே சொல்கிறோமோ அங்கே தான் இந்திரியம். அதைத்தான் பார்க்கணும், அதைத்தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கும். இந்திரிய போகங்களுக்கு வசப்படாமல் இந்திரியங்களை தான் நினைத்தபடி தன் விஷயத்திலே ஆக்குதல் அப்படிங்கிறது தான் பிரத்யாகாரா அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது தாரணா. அடுத்த 3 இருக்குது. தாரணா, தியானம், சமாதி. இது 3 மனசு சம்பந்தப்பட்டது. தாரணானா ஒரே விஷயத்தில் மனசை பிடிச்சு நிறுத்துதல், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற வழியும் அதுதான் தாரணா அப்படின்னு பெயர். ஏன்னு கேட்டால் இந்திரியங்களுக்கு மேலே மனசு தான் நமக்கு தெரியும். நம்ம கண்ணை கட்டுப்படுத்தணும்னா கண்ணை மூடிக்கலாம், காதை கட்டுப்படுத்தணும்னா காதை மூடிக்கலாம். ஆனால் கண்ணை மூடுற மாதிரி காதை மூடுற மாதிரி மனசை மூட முடியாது, கஷ்டம். அப்போ கண்ணை மூடிண்டாலும் காதை மூடிண்டாலும் மனசு அப்படியே மேய்ஞ்சின்னு இருக்கும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான், சில பேர் இந்திரியங்களை அடக்கிட்டோன்னு வெளியில் சொல்லின்னு இருப்பாள், ஆனால் உள்ளுக்குள்ளே மனசாலே மேய்ஞ்சின்னு இருப்பாள். அவள்லாம் இந்திரியங்களை அடக்கியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ அப்படின்னு மனசில் அதையே சிந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் பகவத் விஷயத்திலே மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமா? இப்படியே அலைபாயிற மனசை விட்டுட்டும் பகவான் கிட்ட மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்க முடியுமானால் அதுக்கு தான் தாரணா அப்படின்னு பெயர். ஒரே விஷயத்திலே, அதாவது மற்ற விஷயங்களை விலக்கி ஒரு விஷயத்தில் மனசை கான்சென்ட்ரேட் செய்தல் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது தியானம். தியானம்னா இப்படி பகவத் விஷயத்தில் நம்ம மனசை செலுத்திட்டோன்னா அதை தொடர்ந்து செலுத்துறதுக்கு தியானம்னு பெயர். இப்படியே பகவான் கிட்ட ஈடுபட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கேன் அப்படின்னா அந்த 2 நிமிஷம் 4 நிமிஷமாகி 4 நிமிஷம் 10 நிமிஷமாகி அப்படியே அரை மணி ஆகி 1 மணி ஆகி உட்காந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் தியானம் பண்ணுவான். வேறு விஷயம் எதுவுமே தெரியாமல் பகவான் மட்டுமே நினச்சி ஆகாரங்கள்லாம் கூட மறந்து போய் நாள் கணக்கில் இருத்தருக்கு தியானம் அப்படின்னு பெயர். அடுத்து சமாதி அப்படின்னா மொத்தமாக, அதாவது தியானமாவது என்ன ஆகும்னு கேட்டான்னா, ஒரு நாள் தியானம் பண்ணுவார், அடுத்த நாள் எழுதுவார், மறுபடியும் திருப்பி அடுத்த நாள் தியானம், இப்படியெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு நாளாக தியானம் பண்ணுவாள், ஒவ்வொரு வாரமாக தியானம் பண்ணுவாள், இப்படியெல்லாம் கணக்கு உண்டு. சமாதினா மொத்தமாக வெளி விஷயமே மறந்து போயிடும், பெருமாளோட கூட ஐக்கியமாகிற அளவு தியானம் ஆகிடும். அதுக்கு சமாதி அப்படின்னு பெயர். ஐக்கியமாக முடியாது, ஆனால் மனதளவில் பெருமாள் தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆயிடுத்துனா, அப்போ எந்த விஷயமே மனசில் நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு ஆயிடுத்துனா, அதாவது தியானத்தினுடைய கடைசி ஸ்டேஜ் இது, உன்னதமான ஸ்டேஜ். எந்த அளவிலையும் எதையுமே நினைப்பது கிடையாது, பகவானுடைய நினைவு ஒன்று தான். அந்த நினைவோடு ஒன்றி போகிறோம் இல்லையா, தான் சிந்தையன் தொன் மயதாம் பிரபன்னகான்னு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமாதி அப்படின்னு பேர். சமாதினா பயப்பட வேண்டாம், லோகத்தில் சமாதினா வேறு ஏதோ அர்த்தத்தில் சொல்கிறா, அந்த அர்த்தம் இல்லைங்க. மனசில் சமாதின்னு அர்த்தம். மனசை பகவானிடத்தில் செலுத்தி வேறு விஷயமே தெரியாமல் பகவானுடன் ஒன்றி போகிற அளவு மனசை ஆக்குதல் அப்படின்னு. இதுதான் 8 அங்கங்கள் யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான். இந்த 8 அங்கத்தில் கடைசியாக சொன்ன சமாதின்னு இருக்கோ இல்லையோ, அதுதான் அங்கி, அதுதான் பிரதானமானது. மற்றெல்லாம் இதுக்கு அங்கங்கள். அந்த தியானம் பகவானுடன் ஒன்றி போய் அப்படியே வருஷ கணக்கில் இருக்கிறது இல்லையோ, அதுதான் பக்தி யோகம். அதில் பெருமாளை நேராக பார்க்குற மாதிரி அனுபவங்கிறது வரும் அப்படிங்கிற அந்த 8 அங்கங்களையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்கார் பாருங்க. யோக்கியம் யமைஷ்ச நியமைஷ்ச விதாய சித்தம். இதில் முதல்ல யம நியமான 2, இந்த ரெண்டையும் செய்து சித்தம் யோக்கியம் விதாய, நம்ம மனசை யோகம் பண்ணுவதற்கு தகுந்ததாக ஆக்கணும். யோகம் பண்ணுறதுக்கு தகுந்தது ஆக்கணும்னா யம நியமம் முதல்ல இருக்கணும். யோகம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறான்னா முதல்ல அந்த அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அந்த மாதிரி வித்வார, அதாவது நிஷித்த காரியங்களை செய்யக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது ஏதோ கொஞ்சமாவது மனசில் நியமங்கள்லாம் வச்சுண்டு ஒரு ஜபம், அது மாதிரி தபஸு, அது மாதிரி தானம், அது மாதிரி விரதங்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த 2 இருந்தால் தான் முதல்ல மனசு யோகத்துக்கு தகுந்ததாக ஆகும். அப்படி முதல் 2 அங்கங்கள்னாலே நாம் மனசை யோகம் செய்ய தகுந்ததாக ஆக்குகிறோம். யோக்கியம் யமைஷ்ச நியமைஷ்ச விதாய சித்தம். சித்தம் மனசை யோகம் செய்ய தகுந்ததாக விதாய ஆக்கி. சந்தோ ஜிதாசனதையா ஸ்வவசா சுவர்காக. சந்தகனா நல்ல தியானம் பண்ணுற மகான்கள் இருக்கல்லையோ, நல்லோர், அவள் என்ன பண்ணுறா, அடுத்தது 2க்கு அப்புறம் 3வது ஜிதாசனதையா, ஆசனத்தை ஜெயிக்கிறார்கள். முதல்ல ஒரு இடத்துல உட்கார்றதே ஒரு ஜெயம். ஏன்னா மனுஷனால் உட்காந்துருக்க முடியாது, போயிட்டே இருப்பான். கையை காலை கட்டின்னு உட்காரான யாராவது பாருங்க, இப்படியே அதுக்குள்ளே எழுந்து நிற்பான், அதுக்குள்ளே இப்படியே நடமாடுவான், கையாட்டுவான், காலாட்டுவான், இப்படிதான் நாமளே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் உட்கார முடியல, அசைய முடியல, கையாட்டாமல் இருக்க முடியல. ஆனால் தியானத்தில் அது முக்கியம். கை கால் ஆட்டாமல் உட்காந்துருக்கணும், வெளி விஷயத்தை பார்க்காம அப்படியே பகவானையே நினைக்கணும். அதனால் ஜிதாசனத்தையா முதல்ல உட்காருக்கத்தை சப்பலாம் போட்டுன்னு கையை கட்டின்னு உட்காந்துக்கணும். அப்புறம் ஸ்வவசா சுவர்காக. அசுவர்கன்னா பிராணவாயுகள், பிராணன் முதலான வாயுக்களை ஸ்வவச தன் வசத்தில் ஆக்கி பிராணாயாமம் பண்ணுதல் அப்படிங்கிறது 4வது. ஸ்வவச தன் வசத்தில் ஆக்கப்பட்ட அசுவர்காக பிராணவாயு வர்க்கங்களை உடையவனாக இருப்பான் மகான்கள். அடுத்தது பிரத்யாகிருதேந்திரிய கணாக. இந்திரிய கணங்களை பிரத்யாகிருத திருப்பி தன் பக்கம் வைத்தல். இந்திரியங்களில் வெளியில் மேய போகும், அது மொத்தத்தையும் கட்டி போட்டு, மாடு கட்டி போடுறா இல்லையோ, மாடு மேயிற மாட்டை கட்டி போடுற மாதிரி இந்த மேயிற இந்திரியங்களை கட்டி தங்கிட்ட போட்டு வைக்கணும். அதுதான் பிரத்யாகாரம்னு பெயர். பிரத்யாகிருதேந்திரிய கணாக ஸ்திரதாரணாஸ்துவம். அப்புறம் எம்பெருமான் கிட்ட தாரணா அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். எம்பெருமானை நினைக்கிற சமயத்தில் வேறு எந்த நினைவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறதுக்கு தாரணான்னு பெயர். கொஞ்ச காலமாக அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பெருமாளை நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வேறு எதுவும் கிடையாது. காயத்ரி ஜபம் பண்ணுற அளவாவது
பகவத் சிந்தா அப்படின்னு இருத்தல். அதுக்கப்புறம்தான் தியாத்வா, அப்புறம் தியானம் பண்ணுறான். 7வதாக தியானங்கிறது வருது. இது ரொம்ப நாள் நினைத்தல், தொடர்ந்து மணிக்கணக்கில் நினைத்தல்னு அர்த்தம். அப்புறம் சமாதி யுகலேன, அடுத்து சமாதி வருது. அது பகவான் கிட்ட மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஈடுபட்டு தானே தன்னையே மறக்கிற அளவு பகவான் கிட்ட ஈடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். இதில் யுகலேனன்னு போட்டிருக்கார். சமாதியிலேயே 2 விதம் இருக்கான். அதனால் 2 விதமான சமாதி அப்படின்னு சொல்லியிருக்கார். தியாத்வா சமாதி யுகலேன அப்படின்னு. இது இங்கே வியாக்கியானங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், பெருமாளுடைய திருமேனியை தியானம் செய்தல், பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தியானம் செய்தல் அப்படின்னு 2 விதம் இருக்குது அப்படின்னு. பெருமாளுடைய திருமேனியை தியானம் பண்ண கற்றுக்கிறோம். அப்புறம் சகல கல்யாண குணங்களோடு கூட ஆத்மஸ்வரூபத்தையும் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு 2ஐயும் சேர்த்து 2 வேணும். 2மே தான் பண்ணணும். தியாத்வா சமாதி யுகலேன, இல்லாட்டா இதிலே இன்னும் கூட சில விதங்கள் யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க 2 விதமாக. விலோகயந்தி, இப்படியாக சத்துக்கள் மகான்கள் எல்லாம் எம்பெருமானை விலோகயந்தி பார்க்கிறார்கள். துவாம்னு ஒரு பதம் இருக்குது. துவாம் உன்னை விலோகயந்தி பார்க்கிறார்கள். இந்த கடைசியில் விலோகயந்தி தான் நான் சொன்னேன், தர்சன சமானாக்கார ஞானம் பேருக்கு. அந்த மாதிரி பண்ணால் பெருமாளை நேராக பார்க்குற மாதிரி அந்த தியானம் ஆகிடும். எதிர்க்க நேர பகவானே இருக்கா மாதிரி தோணும், இல்லாட்டா கூட இருக்கா மாதிரி தோணும். ஏன்னா அந்தளவு ஒன்று போயிடுவான். அப்படின்னா மனசில் அவன் நினைவே இருந்தால் கடைசியில் அந்தளவு ஒன்று போயிடுவான்னு. அப்போ பெருமாளை உன்னை பார்த்து அவர்கள் தியானம் செய்கிறார்கள். யோக்யம் யமைச்ச நியமைச்ச விதாய சித்தம் சந்தோஜிதாசனதையா ஸ்வவசா சுவர்காः பிரத்யாஹிருதேந்திரியகணா ஸ்திரதாரணாஸ்த்வம் தியாத்வா சமாதி யுகலேன விலோகயந்தி. ஆச்சாரிய சம்பந்தம் வந்தப்புறம் இந்த மாதிரி பிரம்ம வித்தியை கற்றுண்டு, யோகசாஸ்திரத்தை கற்றுண்டு, ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை பற்றி கொண்டு யோகம் மூலமாக எம்பெருமானை பார்த்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சு. மேற்கொண்ட விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில். இன்னுமே தியானத்தை பற்றி இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன், அது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.